என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பின் நல்வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, சங்கீதத்தின் புத்தகத்தில் 31வது அதிகாரத்தில் 20வது வசனத்தில், மனுஷருடைய அகங்காரத்துக்கு அவர்களை உமது சமூகத்தின் மறைவிலே மறைத்து நாவுகளின் சண்டைக்கு அவர்களை விலக்கி உமது கூடாரத்திலே ஒளித்து வைத்து காப்பாற்றுகிறீர். மனுஷருடைய அகங்காரத்துக்கு நம்மை கர்த்தர் மறைக்கிறார். எந்த இடத்திலே மறைக்கிறார்? அப்படியே சமூகத்திலே கொண்டு போய் மறைக்கிறார் என்பதை நிதானித்து பாருங்கள். கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் எப்படிப்பட்டது? பல சமயத்தில் உங்கள் குடும்பத்தில் கூச்சல், குழப்பம், சண்டை, சச்சரவுகள் பெருக ஆரம்பிக்கிறது அல்லவா? நீங்களும் அந்த இடத்தில் வாய்க்கு வந்ததை பேசுகிறீர்கள் அல்லவா? என்ன அவங்க அப்படி பேசுனாங்க, நானும் அப்படி தான் பேசுவேன் என்று சொல்லி, அவர்கள் சத்தத்தை உயர்த்தினாங்க, நானும் சத்தத்தை உயர்த்தத்தான் செய்வேன் என்று சொல்லி, பதிலுக்கு பதில் நீங்கள் செய்து அந்த இடத்திலே இன்னும் அதிகமாய் கசப்புணர்ச்சிகளையும் பகை உணர்ச்சிகளையும் அதிகரித்தீர்கள் அல்லவா? கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிற காரியத்தை பாருங்கள். மற்றவருடைய அகங்காரத்துக்கு கர்த்தர் நம்மை தப்புவிக்கும்படியாய் எந்த இடத்தில் கொண்டு போய் நம்மை மறைத்து வைக்கிறார்? அவர் தன்னுடைய கூடாரத்தின் மறைவிலே கொண்டு போய் மறைத்து வைக்கிறார். அது எதை காட்டுகிறது? அவருடைய பிரசனத்தில் கர்த்தர் நம்மை மறைத்து வைக்கிறதை காட்டுகிறது. கர்த்தருடைய ஆவியானவர் நமக்கு சுட்டி காட்டுகிற காரியம் எப்படிப்பட்டது? அருமையான மகனே, அருமையான மகளே, உன் குடும்பத்திலே சண்டை சச்சரவுகள் பெருகுகிற அந்த வேளையிலே அந்த இடத்தில் நீ பேசுவதை நிறுத்திவிட்டு ஆண்டுடைய சமூகத்துக்கு தீவிரித்து போ என்று சொல்லி கர்த்தருடைய ஆவியானவர் சுட்டி காட்டுகிறார். தேவ சமூகத்துக்கு நீ தீவிரித்து போவாய் என்று சொன்னால் நிச்சயமாய் அந்த இடத்திலே கர்த்தர் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த ஆரம்பிப்பார். ஏனென்றால் நீங்கள் அந்த இடத்தில் தவறுதலான பல வார்த்தைகளை பேசுவதற்கு கர்த்தர் உங்களுக்கு தடையை உண்டு பண்ணுவது மாத்திரமல்ல, கர்த்தர் உங்களை தன் பிரசனத்துக்கு கொண்டு போய் காரியங்களை உணர்த்தி காட்டி சீர்படுத்துவதற்கு ஏதுவான ஆலோசனைகளையும் கட்டளைகளையும் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்க ஆரம்பிப்பார். பாருங்கள், அவருடைய பிரசனத்துக்கு நேராய் தீவிரித்து செல்ல ஆரம்பியுங்கள். சண்டை சச்சரவுகள் பெருகுகிற அந்த வேளையிலே பதிலுக்கு பதில் பேசுவதை நிறுத்திவிட்டு தேவ சமூகத்தில் போய் உங்கள் உள்ளத்தை ஊற்றி ஜெபிக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களையும் சீர்படுத்துவார். உங்கள் குடும்ப வாழ்க்கையில் காணப்படுகிற எல்லாவித பிரச்சனைகளையும் கர்த்தர் நீக்கி போடுவார். மற்றவர்களையும் கர்த்தர் சீர்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.